What did God do to children of wrath? இப்போ கோபாக்கினியின் பிள்ளைகளுக்கு தேவன் செய்தது என்ன? He justified you. அவர் உங்களை நீதிமானாக்கினார். Romans chapter 5 verse 9. ரோமர் 5:9. Therefore, being justified by his blood, we shall be saved from wrath through him. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. See, look at this. Ephesians chapter 2 verse 3, you were child of wrath. Romans 5:9 says, because you are justified, you are saved from wrath. நம் கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்த நம்மை அவர் ஒப்புரவாக்கினார் என்று பார்த்தோம். இங்கே ரோமர் 5:9 பார்க்கிறோம், இப்படி நாம் அவர் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவது அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. So from wrath to justification. ஆகவே கோபாக்கினியிலிருந்து நீதிமானாக்கப்படுதல். Note the term. Being now justified, we shall be saved from wrath. கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவோம். Is that clear now? Being now justified, we shall be saved from wrath now. இப்பொழுது நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் கோபாக்கினிக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவோம். How are you justified? By his blood. That's what he's telling. எப்படி நாம் நீதிமானாக்கப்பட்டோம்? அவருடைய இரத்தத்தினால். Is it clear now? புரியுதா உங்களுக்கு? Brother, you are saved from wrath. நீங்கள் கோபாக்கினியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள். No more wrath is upon you. உங்கள் மேல் இப்பொழுது கோபாக்கினை இல்லை. When wrath was upon you, his rich mercy and great love worked for you. Ephesians chapter 2 verse 3. How much more now you are freed from wrath, you are saved from wrath. How much more that rich mercy and great love will work for you, my dear child. Why don't you understand? I don't know what to say more. கோபாக்கினின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும் பொழுதே தேவனுடைய ஐஸ்வர்யமான இரக்கமும் தேவனுடைய மகாபெரிய அன்பும் உங்களுக்காக செயல்பட்டதே. இப்பொழுது நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கும் பொழுது எந்த அளவுக்குமாக தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய அன்பும் உங்களுக்காக செயல்படும். இதையே நீங்கள் புரிந்து கொள்வதில்லை, புரியாமலே இருக்கிறீங்களே.